வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிங் இருந்தது. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து எப்போயுமே ஆல் போர்டில் 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடும். நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். அதே மாதிரி பி போர்டு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணோம். ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதாவது 7, 8 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுலேயும் குறிப்பாக பி போர்டு 7ஆம் நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா, சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. எனக்கு கிடச்ச நம்பர் பி போர்டு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதுதான் நமக்கு ஆல் போர்டில் 78 அப்படிங்கிற நம்பர். அதாவது நம்ம வந்து இன்றைக்கி என்ன வந்துச்சுன்னா 878. சரிங்களா, நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7, 8 நம்ம ஆல் போர்டிலே கொடுத்தோம். சூப்பரான ஒரு வின்னிங் தான். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். மாற்றி எதாவது கொடுத்தோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 2 ட்ராவலையும் நமக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தோம். 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் கண்டிப்பாக ஏ போர்டில் பி போர்டில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது 3க்கு 7 தான் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம். அதே தான் ஆடினாங்க. அதே மாதிரி சேம் டைம் ஒரு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். ஏன்னா 3ஆம் நம்பருக்கு ஒரு 8ஆம் நம்பர் வரலாம், 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வரலாம். அதே கணக்கு தான் நம்ம கொடுத்தோம். சரிங்களா, ஏன்னா இன்னொரு மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8, 8ன்னு 2 டைமாக வந்துச்சு. அதே மாதிரி வந்து 8, 8, 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்தா கண்டிப்பாக ஒரு 8ஆம் நம்பர் வருங்கிறது நம்ம தெளிவாக முடிவு பண்ணி தான் சொன்னோம். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்ததில் 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் செம்ம வினிங் 78ங்கிற நம்பரு நமக்கு பிசிலையும் சரி, அதே மாதிரி ஏசிலையும் சரி, நமக்கு ஏபிலையும் சரி, எனக்கு 78ங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. செம்ம ஒரு வின்னிங்கு. அதே மாதிரி 84, 78 செம்ம வின்னிங் தான். சரிங்களா, நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், சொல்லாமல் கொடுக்குறோம். நம்ம சொல்லி தான் இருக்க டெய்லி என்ன சொல்லலாம், கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 4 நம்பர் தான் கொடுப்போம். இந்த 4 நம்பரில் 2 நம்பர் வின்னிங் நம்பர், 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி தான் கொடுக்குறேன். டெய்லி அதே தான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் வருது. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/7/2024 50/50 கொடுக்கல். சரிங்களா, இப்போ திரும்பவும் நான் தான் பதிவு பண்ணுறேன்னா, நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் நம்பரு 4 நம்பர் தான் கொடுக்குறேன். 4 நம்பரில் 2 நம்பர் வின்னிங் நம்பர். அதுலேயும் இன்றைக்கி 3 நம்பருமே வந்துருந்துச்சு. 8ஆம் நம்பர் 7, 8 தான் நமக்கு வின்னிங். மொத்த வின்னிங் நம்பரே 7, 8 தான். சரிங்களா, அந்த 7, 8ங்கிற அந்த 2 வின்னிங் நம்பருமே கொடுத்துட்டோம் நம்ம. சரிங்களா, மாற்றி கொடுக்கல. 8ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது, 7ஆம் நம்பரும் கணக்கில் இருக்குது. அதே தான் உங்களுக்கு டபுள் டிஜிட்டாக வந்துச்சு, டபுள்ஸாக வந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வருது அப்படின்னு கண்டிப்பாக வரும். அது என்ன நம்பர் வருதுங்கன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா, ஆனால் அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது வருதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பெனிஃபிட்டான ஒரு வின்னிங் எடுக்கணுங்கிறத என்னுடைய ஆசை. கண்டிப்பாக வின்னிங் வரும், வராமல் போகவே போகாது. 4 நம்பர் தான் கொடுக்க போகிறேன். அதே 4 நம்பரில் உங்களுக்கு 2 நம்பர் கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் இருக்குது. அது போக ப்ளஸ்ஸு நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வருதா, வந்தால் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, ஏன் டபுள்ஸ் வருது நீங்கள் அணிஞ்சிடமாக சொன்னீங்க அப்படின்னா, இன்றைக்கி அடித்த நம்பருக்காக நான் டபுள்ஸ் சொல்லலை, நீங்கள் ட்ரையல் நம்பர் டபுள்ஸ்க்காக சொல்லலை. மேபி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, ஏன்னா இன்றைக்கி நமக்கு 887 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. 878 வந்துச்சு. அதே மாதிரி போன வாரம் 50/50 553 வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம போட்ட கணக்கு ஒரு சில கணக்குகள் போடும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, கணக்கிலே நமக்கு டபுள்ஸ் தான் காமிக்குது அப்படின்னு. சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி டபுள்ஸ் வருதான்னு பாருங்கள். எந்த முகாந்திரம் இல்லாமல் ட்ரையல் நம்பரே நமக்கு டபுள்ஸ் இல்லை. அப்புறம் எப்படிங்க நீங்கள் டபுள்ஸ் வருதுன்னா, எனக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருந்துச்சு டபுள்ஸ். என்னன்னா ட்ரையல் நம்பர் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, 469. அப்படி பார்த்தாலும் 9, 4 ஒரே மாதிரி நம்பர் தான். அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம டபுள்ஸ் வரதுங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச நம்பர் எனக்கு டபுள்ஸில் வந்தால் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன், எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4 நம்பர் தான் கொடுக்குறோம். திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்ன, நம்ம தொடர்ந்து இந்த வாரமே சொல்லிட்டு இருக்கோம். 4 நம்பர் தான் கொடுக்குறோம், 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர். 4 நம்பர் தான் கொடுக்குறோம், 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பர். செமையாக வரும். வெயிட் பண்ணி நீங்கள் வின்னிங் வாங்கிக்கிறீங்க. சரிங்களா, கண்டிப்பாக நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். சூப்பராக நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு போர்டாக ஸ்ட்ராங் நம்பரை பிடிச்சி கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி நம்ம பி போர்டு வந்து சூப்பராக வின்னிங் 7ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது கொடுத்தோம். நேற்று 2ஆம் நம்பர் தான் 4க்கு 2 தான் வரும், வேறு எதுவும் வராதுன்னு கொடுத்தா வந்துருச்சு. அதே சேம் டைம் இன்றைக்கி 8ஆம் நம்பர் ஆல் போர்டில் செம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லும், அதே தான் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகாமல் கிடையாது. செம்மையாக மேட்ச் ஆகுது. நம்ம கொடுக்குற போர்டே மேட்ச் ஆகுது. அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துன்னு தொடர்ந்து நான் கொடுக்குறது உங்களுக்கு தான். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம அப்படி தான் கொடுத்துட்டே வரோம். இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு 469 அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அந்த ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லைங்க, இதில் எப்படிங்க டபுள்ஸ் இருக்குன்னா 4 நம்பர் 9 நம்பர் 2 நம்பர் சேர்ந்தே டபுள்ஸ் வருது. சரிங்களா, அப்போ அது போக எனக்கு டபுள்ஸ் வரக்கு காரணம் முகாந்திரம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50/50 போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 553 கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் 878 கொடுத்தாங்க. அப்போ டபுள்ஸாக இருக்குது. அப்போ நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு பிசி போர்டில் எனக்கு டபுள்ஸ் காமிக்குது. பிசி போர்டில் தான் டபுள்ஸ் வர மாதிரி காமிக்குது. அப்படி வந்துச்சுன்னா என்ன வருதுங்கிறத நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக தான் கொடுக்க முடியும். உடனே கொடுக்க முடியாது. டபுள்ஸ் என்ன வருதுன்னு என்ன காரணம் தெரியாமல் நீங்கள் வாழும் புரியாமல் தலையும் புரியாமல் நம்ம டபுள்ஸ் கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா, அதே மாதிரி
அதாவது 103ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரு. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 878 சரிங்களா, 878. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 553 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது. இதை கணக்கில் வச்சு தான் கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் 100% ஷியூராக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பொறுமையாக மட்டும் பாருங்கள் நான் என்ன கொடுக்குறேன்னு சரிங்களா. நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 5ஆம் நம்பர் வருதுங்க. என்னங்க 5ஆம் நம்பருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் 573 நம்ம நேற்று வந்து என்ன சொன்னோம், நம்ம 773 எதிர்பார்த்தா 873. நம்ம ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம், வந்துருச்சு. அதே சேம் டைம் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கணும் 573 இங்கே இருக்குல்ல 5 5 3 5 7 3 573. இங்கேருந்து 5ஆம் நம்பர் வச்சு 573. அதே மாதிரி 753. இது ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகும் அப்படின்னு சரிங்களா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கண்டிப்பாக நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னா, நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருது, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்போடு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பர் பி போர்டை ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. என்னங்க 9ஆம் நம்பர் திடீர்னு பெரிய நம்பர் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ தான் லைட்டாக 9ஆம் நம்பர் மேலே எட்டி பார்க்குது. அதனால் திரும்ப கண்டிப்பாக வராமல் போகாது சரிங்களா. 949 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 9ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா 972. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா ஏற்கனவே 971 நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 972 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம கணக்கில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 978 நான் ஏற்கனவே நம்பர் இருக்குது. நீங்கள் அதை எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். 978 சரிங்களா. அதே மாதிரி 972 அப்படிங்கிற மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 972 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க திடீர்னு 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 378 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 378க்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா 374 அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே கிடச்சிருச்சு. அதே மாதிரி 375 ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. அதே சேம் டைம் 378 அந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 378க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. 738 378 அதே சேம் நம்பர் 8ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 7க்கு 8 வருமானா கண்டிப்பாக வரும். இந்த டைமில் நமக்கு நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா 2க்கு 8ன்னு வந்துருச்சு இல்லை. 2க்கு 8னா 2 பவர் 7க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாளைக்கு சரிங்களா. நம்ம எப்படி 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராதுன்னு சொல்லி கொடுத்தோமோ அதே தான் நாங்கள் மாற்றி ஆடலை இல்லையா. நம்ம ஒரு கணக்கு வருதுன்னா அது ஸ்ட்ராங்காக வராதனால மட்டும்தான் அதை கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம் நம்ம சரிங்களா. ஏன் 3ஆம் நம்பருக்கு வேறு நம்பர் நிறையா கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நம்ம பர்டிகுலராக 7ஆம் நம்பர் கொடுக்குறோம் பி போர்டில், அதை கவனமாக பார்க்கணும்ல. பி போர்டில் எதுக்கு பர்டிகுலராக 7ஆம் நம்பர் கொடுக்குறோம், இந்த மாதிரி மற்ற வேறு நம்பரை கொடுத்துட்டு போயிடலாம்ல. ஏன் கொடுக்கலன்னா ஒரு காரணத்தினால தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வரும் 3ஆம் நம்பர் தாங்க வரும். ஏன் 3ஆம் நம்பர் வரும்னா, எனக்கு டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் நம்பருக்கு 8 வரணும், இல்லை 3ஆம் நம்பர் திரும்ப வந்துடணும். ஏன்னா இந்த 2 நம்பர் ஒரே மாதிரி வேல்யூ நம்பர் தான். வேல்யூ நம்பரே வராதனால நாளைக்கு நிச்சயமாக வந்து 8ஆம் நம்பருக்கு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா, நேற்று அதை தான் கொடுத்தோம். 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஒரு 7-2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 7-2 வர்றதுனால தான் நமக்கு 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்கிறதுனால அது வருதுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2 நம்பர் இதில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு பி போர்டில் வரதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 52 58 அதே மாதிரி 93ங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர், கொஞ்சம் சின்ன நம்பர் இதான் எதிர்பார்க்க அந்த மாதிரி வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். அப்படி எதுவும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க. ஏதாவது நம்ம என்ன கொடுக்குறோன்னா 2 போர்டுலேயும் ஒரே மாதிரி வேல்யூ நம்பர் எப்போயுமே வரவே வராது. அதனால் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏ போர்டில் வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா, சின்னது. அதே மாதிரி ஏ போர்டில் என்ன கொடுத்துருக்கோம், 9ஆம் நம்பர் பெருசு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 5ஐ விட பெருசு கொடுத்துருக்கோம் பி போர்டில். இப்போ என்ன 9ஆம் நம்பரோட சிரிச்சு கொடுத்துருக்கோம் பி போர்டில். புரியுதுங்களா. அப்படி தான் எப்போயுமே வரும். அப்படி தான் வந்து கால்குலேஷன் மெத்தடு வராது. ஆரோக்கியமான ஒரு நம்பர் சரிங்களா. அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே. அதுதான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா திரும்ப நேற்று தான் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க, திரும்ப 2ஆம் நம்பர் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்குறதுனால மட்டும்தான் அது வருது, இல்லைன்னா வரவே வராது சரிங்களா. செம்மையாக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நாளைக்கு 2ஆம் நம்பருக்கான ஷூட்ஸ் அதிகமாக இருக்குங்கன்னு காமிக்குது.
கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா பாருங்கள். எனக்கு என்ன நினைக்கினா 872ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 872. ஏன்னா எங்கெங்க 872 இருக்குன்னா 878 வந்தாச்சு. 872க்கான வாய்ப்புகள் இருக்குது. 872க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 879 நிறையா சேம் அதே நம்பர் இருக்குது. 873 873 வருதா? அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வராத நம்பரே இல்லை. சரிங்களா? எல்லாமே நம்ம இங்கே கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம். எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணி தான் கொண்டு வரேன். சும்மா ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது. கொண்டு வந்தால் உங்களுக்கு வின்னிங் நம்பரே வராது. நீங்கள் அது மாதிரி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம உழைப்பு இல்லாத ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உழைப்பு இல்லாத ஒரு வின்னிங் நம்பர் எடுக்கவே முடியாது யாராலும். அது சும்மா ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பாஸ் ஆகுமா தவிர டெய்லி அது பாஸ் ஆகுமானு கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இங்கே வெற்றியை பார்க்க முடியும், இல்லைனா பார்க்கவே முடியாது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏங்க சி போர்டு 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதே சேம் நம்பர் தான் வந்தால் 872ன்னு வரணும், இல்லை 876 அப்படின்னு வரணும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுவாங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் நம்பரை வச்சு அப்படி ஆடிடுவாங்க. அதே மாதிரி மெத்தத்தில் ஆடுவாங்க. அது மாதிரி ஆடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி பாருங்கள். 876 எனக்கு மேற்கொண்டு அதுதான் வருது. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? 876 அந்த வருது. அதே சேம் நம்பர் தான் 876ங்கிற நம்பர் வருது. ஒரு பேட்டர்னை வந்து நம்ம பார்க்காம கண்டுபிடிக்காமல் அது வந்து உங்களுக்கு நம்பராக மாற்றி கொடுக்கவே முடியாது. அது போக ப்ளஸ் கணக்கிலையும் வரணும், இல்லைன்னா கொடுக்கவே முடியாது. சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? ஒரு நம்பர் பிடிக்கிறது ரொம்ப இங்கே குதிரை கொம்பாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு நம்பர் எடுத்து வரைக்கும் ரொம்ப ப்ரேயர் பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சும்மா ரேண்டமாக எடுக்கிறதில்ல, நம்ம வந்து நிறையா கால்குலேஷன் பண்ணி தான் கொண்டு வரோம். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து இன்னொரு நம்பர் 4ஆம் நம்பர் எதனால் அங்கே வருது அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் 4 நம்பர் வரணும் அப்படிங்கிறது காமிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர் 2 ஓடு பெண்டிங் நம்பர் அன்றைக்கிது. ஏ போர்ட்லேயும் அதே மாதிரி பி போர்ட்லேயும் பெண்டிங் நம்பர். ஏன்னா அந்த மாதம் பூராமே வரல அப்படிங்கிறது தான் கணக்காக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நாளைக்கு ஆல் போர்டில் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இது பேசிக்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது. இதில் ஒரு 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வந்துடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முயற்சி பண்ணி பாருங்கள். செம்மையாக ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும்.